வெல்கம் டு டிரைவிங் வியூ. வணக்கம் நண்பர்களே, எனது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் பிரான்சில் ஊபர் அல்லது வேத்திசை டிரைவராக நீங்கள் வேலை செய்ய விரும்புபவர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பேசிக் படிமுறைகள். ஒரு வேத்திசை கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை தகுதிகள், அடிப்படை படிமுறைகள் என்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த அளவுக்கும் அனுபவ ரீதியாகவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அதை எளிய முறையில் சொல்லித்தரலாம் என நினைக்கிறேன். அதுதான் வேத்திசை கார்டு. இந்த வேத்திசை கார்டு என்றால் என்ன? யார் இதை விண்ணப்பிக்கலாம்? இதுக்கு யார் யார் தகுதியுடையவர்கள்? இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம்? இந்த வேத்திசை கார்டை பெறுவதற்கான முதல் படிமுறைகளில் இருந்து இறுதி படிமுறை, அதை நாங்கள் ப்ரிஃபெக்சூருக்கு விண்ணப்பிக்கும் வரைக்கும் என்னென்ன நடைமுறைகள் இருக்குது என்பதை எனக்கு தெரிந்த வரைக்கும் முழுமையாக சரியாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி சரியான ஒரு வழிநடத்தலில் அதை உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவர்களை இந்த துறைக்குள்ளே கொண்டு வர்றது தான் என்னுடைய விருப்பம். ஓகே, நாங்கள் முதலாவது படிமுறை முதலாவது வேத்திசை கார்டு என்றால் என்ன? வேத்திசை என்றால் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் ஷோஃபர். பிரான்சில் ஊபர், போல்ட், ஈச் போன்ற அனைத்து ஓட்டுநர் சேவைகளை நீங்கள் செய்வதற்கு கட்டாயமாக இந்த வேத்திசை எனும் கார்டு உங்களுக்கு கட்டாயம் தேவை. அந்த கார்டு ப்ரொஃபஷனலாக உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இந்த வேலையை செய்ய முடியும். அதாவது இந்த கார்டு இல்லாமல் சட்டபூர்வமாக நீங்கள் ஓட்டுநர் சேவையை செய்ய முடியாது. முதலாவதாக இந்த வேத்திசை கார்டு எடுக்க தேவையான தகுதிகள். வேத்திசை டிரைவர் ஆக வேண்டுமென்றால் உங்களுக்கு முதலாவது படிமுறை உங்களோட லைசன்ஸ் பெர்மி மினிமம் 3 வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது லைசன்ஸுன்ற காலம் நீங்கள் பெர்மி எடுத்து 3 வருஷம் முடிவடைந்து இருக்கணும். முடிவடையும் போது உங்களுக்கு அந்த பெர்மிக்கு 12 பாயிண்ட்ஸில் 6 பாயிண்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும். முதலாவது படிமுறை. அந்த காட்டு உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் முதலாவது அந்த ஃபோர்மேஷன், நாங்கள் வேத்திசை செய்ய போகிற ஃபோர்மேஷனுக்கு பதிவுகிறதுக்கு நீங்கள் முதல் ஸ்டெப் எடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் இந்த ஃபோர்மேஷனுக்கு போய் நீங்கள் 1000 யூரோக்கும் 1500 யூரோக்கும் இடையில் செய்யலாம். அதை விட குறைவாகவும் சில நீங்கள் உங்கள்கிட்ட படிக்கிற காலங்களை பொறுத்து அதுகளை டிசைட் பண்ணலாம். அப்போ அடுத்தது உங்களுக்கு குறைந்தபட்சம் பரிசுக்குள்ள கார் ஓட்டுற அனுபவம். என்னென்னா நீங்கள் கிளியும் சேர்த்தி கொண்டு போக போகிறீங்க. அப்போ மினிமம் குறைந்தபட்சம் அனுபவம் இருக்க வேண்டும். இப்போ லைசன்ஸ் இருக்கின்றதுக்காண்டி நாங்கள் போய் அப்ளை பண்ணிடலாது. கார் ஓட்டுற அனுபவங்கள் இருக்க வேணும். அடுத்து உங்களுக்கு மருத்துவ ஹெல்த் ரீதியாக முக்கியமாக கண், மற்றது நாங்கள் ஹெல்த்துங்கிற உடம்பு ரீதியாக வாகனம் ஓட்டுறதுக்கு தகுதியாக இருக்கிறோம் என்ற ஒரு சர்டிஃபிகேட். அதுக்கு அடுத்தது நாங்கள் இந்த நாட்டில் இது குற்றமும் செய்யவில்லை என்ற குற்றப்பதிவு தொடர்பான தகுதி சான்றிதழ். அடுத்தது வேத்திசை கடைசியாகத்தான் வேத்திசை எக்ஸாமில் பாஸ் பண்ணினதுக்கான சர்டிஃபிகேட். இவ்வளவையும் வைத்து நாங்கள் வேத்திசை கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு நாங்கள் முதலாவதாக எங்கள்கிட்ட பெர்மியோடு போய் வேத்திசை கார்டு ஃபோர்மேஷையும் முடிக்கணும். அப்போ அதுக்குரிய என்னென்ன வழிமுறை, எப்படி அந்த வேத்திசை தேர்வை நாங்கள் செய்யலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேத்திசை கார்டு பெற பொதுவாக ஒரு தேர்வு எழுத வேண்டும். அதில் நாங்கள் 7 பாடங்கள் எழுத வேண்டும். அப்போ அந்த 7 பாடங்களையும் எங்களுக்கு தெரிந்த பாசை. அதுக்காண்டி நாங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் எல்லாருக்குமே டிப்ளோம் முடிச்சு, ஃப்ரெஞ்சில் டிப்ளோம் முடிச்சு இல்லை. எங்களுக்கு ஓரளவுக்கு அதை விளங்கி கொள்வது. இப்போ தானே நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலாம். அப்படி நாங்களும் அப்படித்தான் படித்த எங்களுக்கு பாசையே தெரியாது. அந்த ஒவ்வொரு கேள்வியையும் தமிழில் கூகுளில் போட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம், என்னது பிள்ளைகளை வச்சு தெரிஞ்ச வசனங்களை பொறுக்கி அதில் இருந்து தெரிஞ்செடுத்து திருப்ப பாடமாக்கி திருப்ப படித்து அப்படித்தான் நாங்கள் பாஸ் பண்ணாங்க. அது கஷ்டமான விஷயம் இல்லை. எதுக்குமே கஷ்டமண்டு இல்லை. எங்களால் முடியுமான்னு நினச்சா எதுவும் கஷ்டம் இல்லை. அப்போ சாலை விதிமுறைகள், பாதுகாப்பு, தொழில்முறை
மற்றது கணக்கு இப்போ நீங்கள் வந்து அதில் டேக்ஸ் எப்படி கட்டுறோம் அது சம்மந்தமான விஷயம். ஒரு இங்கிலீஷ் மேத்ஸ் இது வந்து உங்களோட பேசிக் அறிவு. இங்கிலீஷ் வந்து நீங்கள் கிளியோன்ஸ் வெளிநாட்டு கிளியோன்ஸ் வந்து எப்படி எப்படி இதுக்குள்ள விரைவினம் பண்ணுறது அப்படி பேசிக் அறிவு அப்படி அது சம்மந்தமான 7 பாடங்கள் நீங்கள் வந்து கட்டாயம் தேர்வு எழுதணும். அதில் வந்து 20 மார்க்ஸுக்கு கட்டாயம் 10 மார்க்ஸ் எடுக்கணும். சில பாடங்களில் விதிவிலக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் பேசிக்காக குறைவாக இருக்கும். அப்படியானா மொயன் வந்து 10க்கு மேலே நீங்கள் எடுத்தாகணும். அப்போ அது வந்து கஷ்டம் இல்லை. நான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் எழுத்தினே அது எப்படி வரும். இப்போ ஃப்ரெஞ்சுக்கு வந்து எப்படி சிலது ஃப்ரெஞ்சுக்கு நாங்கள் கையால் அது சில கேள்விகளுக்கு வந்து 5 கேள்விக்கு வந்து நாங்கள் எழுத்து மூலமாக அதில் விட தெரிவிக்கணும். அப்போ அதெல்லாம் கஷ்டம் இல்லை. நாங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். பாச தெரியாத நாங்கள் வந்து தெரிஞ்சாக்கள் ஓகே ஈஸியாக படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ கொஞ்சம் பாச தெரியாத நான் என்ன போல ஆக்கள் உதாரணத்துக்கு நாங்கள் வந்து க்ளீனிங் வேலையோ வேறு வேலைகளையோ போய் இன்னொருத்தருக்கு அடிமையாயும் இன்னொருத்தர் தகவல்களுக்கு மத்தியிலையும் போராடி வேலை செய்து அங்கே வந்து நாங்கள் ஒவ்வொருத்தட்ட ஏச்சு பேச்சுகள் பத்திரணுக்குள்ள அதுக்குள்ள பேசிக் அறிவு நாலேஜே தகுதியே இல்லாத ரெஸ்பான்சிபிள் ஆக்கள் அப்படியான ஆக்கள்கிட்ட எல்லாம் ஏச்சு பேச்சு கேட்க வேண்டிய நிலைமை இல்லை. இந்த வேலையில் போனோமா நாங்கள் கார்டோடினோமா ரெஸ்பெக்டாக வந்தோமா ஓகே அதுதான் தேவை இன்றைய காலகட்டத்தில் அப்படியான ஒரு சமுதாயம். ஓகே அப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா விதமான இப்போ நான் வந்து இந்த தொழிலில் வந்து 4 வருடமாக மிகவும் ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் எனது மேக்சிமம் எனக்கு என்னென்ன டைம் இருக்கோ அத்தனை டைம் நான் டிரைவிங்கோட தான் இருப்பேன். என் லைஃபே வந்து 24 மணித்தியாலத்தில் குறைஞ்சது 20 மணித்தியாலம் எனது வாகனத்தோடையே எனது லைஃப் போகுது. அவ்வளோத்துக்கு அந்த தொழிலை வந்து நான் விரும்பி செய்கிறேன். ரிஸ்க்குகள் இருக்குது மில்லியண்டில் இன்றைக்கு நான் ஒர்லிக்கு வந்து ஷாத்துக்கோல்ல இருந்து ஒர்லிக்கு ஒரு கிளியோன்ஸை கொண்டு போய் இறக்கிட்டு அடுத்த கிளியோன்ஸ் அங்கே இருந்து எடுக்க போய்க்குள்ள அந்த கிளியோன்ஸ் வந்து நான் வரியரை தாண்டி உள்ளுக்கு போய்க்குள்ள அதில் மறைச்சி ஏறிட்டேன். கிளியோன்ஸையும் ஏறாதேன்ட்டு சொல்லலாது. என்னடா கிளியோன்ஸை டென்ஷன் ஆகி அப்புறம் பாயிண்ட்ஸை குறைச்சி போடுவேன் பயத்தில் கிளியோன்ஸ் வந்து கதை இருந்தால் ஏற்றி ஆகும். அங்கால வந்து போலீஸ் நின்று அது போலீஸாயே இல்லை. நார்மல் சிவில் உடுப்போட ஒரு டெனிம் ஜீன்ஸும் வெள்ளை டிஷர்ட்டும் ஒரு ஃபுல் ஓவரோடையும் ஒரு கையில் ஒரு தடி மாதிரி கொண்டு வச்சுருந்தேன். விளாந்தான் வச்சுருந்தேன். நான் அதில் ஏற்றி போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த தடியாலேயே என்னை காட்டி கரையில் பார்க் பண்ண சொல்லி பார்க் பண்ணினா மேடம் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அதை பற்றியெல்லாம் அவன் எந்த வித ரெஸ்பெக்டும் இல்லை ஒன்றும் இல்லை. கொண்ட்ரோல் டு பப்பி அவ்வளோந்தான் கேட்டது. ஓகே எடுத்து கொடுத்தா inscription de VTC, விசிட் மெடிக்கல், பிறகு வந்து கண்ட்ரோல் டெக்னிக், இன்சூரன்ஸ் நார்மலாக நாங்கள் டாக்ஸி ஓட்டுறதுக்கு 3 வகை இன்சூரன்ஸ் போடணும். அந்த இன்சூரன்ஸ் அதை விட இல்லை அதாவது விசிட் மெடிக்கலில் ஃபிசிக்ஸில் நாங்கள் போலீஸில் 15 ஒரு துண்டு எடுக்கணும். அதை நான் அது ஏற்கனவே அது இல்லாததில் 135 ரூபா ஃபைனும் 3 பாயிண்ட்ஸும் கட்டினேன். அப்போ ஒரு வேத்தேஜே டிரைவராக இருக்கேக்கும் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. நீங்கள் பப்பியல் ரெடியாக கையில் இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்து காட்டலையாண்டா அடுத்தவங்க 135 ரூபா ஃபைனும் பாயிண்ட்ஸும். அப்போ அவ்வளோ கண்ட்ரோலுக்கு மத்தியில் நாங்கள் பெர்ஃபெக்டாக துணிவோட அந்த ஓகே எவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து ஓகேன்னு சொல்லி ஓகே எல்லா பப்பியும் ஓகேயா இருக்குது நீ போகலாமென்று சொல்லும் வரைக்கும் எங்கள்கிட்ட மனநிலை அந்த இடத்துல இப்படி இருக்குமன்றது அப்படி ஒரு அனுபவங்களையும் பகிர வேணும். மற்றது பொதுவாக இப்போ வித்தியாச டிரைவர் இல்லை நார்மல் டிரைவர்ஸ் மாதிரியும் பெருசுக்குள்ளே வந்து மறைச்சா நாங்கள் நின்று அவங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கல எக்ஸ்கியூஸ் எல்லாம் இங்கே இப்போ ஃப்ரான்ஸ் போலீஸுக்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கண்டதே இல்லை. அப்போ ஓகே அப்போ அதுகள்ன்ற உங்களுக்கு என்னென்ன இது சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது அல்லது என்னென்னது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 கிழமைக்கு முன்னே எனக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வந்துருக்குது. எப்படி என்று சொன்னால் நான் காரை வந்து இடைவெளி விட்டு ஓடி இல்லையா இங்கே மறைச்செழுது இல்லை ஆட்டோமேட்டிக் கேமரா ஸ்கேன் பண்ணி நொசலிக்கிறோம்ல இருந்து பின்னேரம் நான் 5 மணிக்கு அப்படி அந்த டைம் அடித்து வந்திருக்கு. நான் காரை டிஸ்டன்ஸ் விட்டு ஓடல. ஃப்ரான்ஸில் பெருசுக்கு அவுட்டர் பெருசுக்கு எங்கேயாவது கார் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு ஓட முடியுமா? அவ்வளவு எந்த டைம் எனி டைம் வந்து ட்ராஃபிக்கில் இருக்குது ஓடையில. அப்போ இந்த தொழிலில் எப்படி எங்கே இருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் என்னத்துக்கு வருமென்ட்டு தெரியாது. அதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் விட்டு ஓடாததுக்கு
90 காசு 3 பாயிண்ட்ஸு போயிருக்குது எனக்கு. அப்போ இதுகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக இருக்கணும். வாகனத்தை ரோட்டுக்கு இறக்கிக்க இது சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன எங்களுக்கு என்ன தெரியுமோ அல்ல தெரியாட்டிக்கு நான் அதை சரி வர விசாரிச்சுட்டாலும் உங்களுக்கு அந்த இதை வந்து கிளியர் பண்ணுவேன். மற்றது உங்களுக்கு வேலை கஷ்டங்கள், வேலை ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை வந்து இங்கே இவ்வளோ கஷ்டமானது, ஒரு வயசுக்கு பிறகு இயலாது, ரெஸ்டாரண்ட் வேலை செய்ய முடியாது. அப்படி இந்த தொழிலுக்கு வர விரும்புபவர்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்து தர முடியும். ஃபோமாசியும் போய் அதுன்ற விளக்கங்கள் உட்பட அதுன்ற கேள்வி விடையல் பதில்கள் அதுகள் உட்பட உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சொல்லித்தர முடியும். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவ இந்த சேனல் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பயனடைய வேணும் என்று சொல்லி விரும்பித்தான் நான் இதுக்குள்ள இந்த இதை வந்து என்னுடைய அனுபவத்தை மற்றவைக்கும் அதை ஷேர் பண்ணணும். எனக்கும் வந்து இந்த வாகன தொழிலில் வந்து நிறைய ஒவ்வொரு நாளுமே நிறைய அனுபவங்களை நான் சந்திச்சிட்ருக்கிறேன். கிளியான்ஸ்கிட்ட பரிசுகளுக்குள்ள அதே மாதிரி ஃப்ரான்ஸில் பரிசில் புது இடங்கள் நாங்கள் பார்க்காத இடங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த தொழிலுக்கு உடைக்க. மற்றது நீங்கள் வாகனம் இந்த தொழிலுக்கு இறங்கினதுக்கு பிறகு புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை எங்களுக்கு வெளியில் பாராட்டுறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே வெளிநாட்டுக்காரங்களுக்குள்ள ஒரு குணம் இருக்குது, ஒரு திறமை ஒரு ஆளில் இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு பாராட்டிட்டு போவாங்க. அப்போ எங்களை மீறி எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. எனக்கு இருக்குது, நிச்சயம் இருக்குது, என்ன என்னால் வளர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. அது உருவாகினது, அது எனக்கு வீட்டில் இருந்தே உருவாகினது. எனக்கு கணவன் சப்போர்ட் இருக்குது, பிள்ளைகள சப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கையில் எனக்கு வெளியில் கார் எடுத்துகிட்டு போனால் வார கிளியோன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 கிளியோன்ஸில் வந்து கடைசி ஒரு 5 கிளியோன்ஸ் ஆவது எங்களை என்னை பாராட்டாமல் ரங்க மாட்டேன். அப்போ அப்படியான ஒரு தன்னம்பிக்கையை நாங்கள் இங்கே வளர்த்தே ஆகணும். வளர்க்காட்டிக்கு நாங்கள் வந்து கீழே போயிட்டுருப்போம். கீழ்மட்டத்துக்கு எங்களை தட்டி ஏறி உலக்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். அப்போ அதுகளை எல்லாம் துடைச்சி போட்டுட்டு பிள்ளைகள், வீடு, எங்கள்கிட்ட தொழில், அந்த வாழ்க்கைக்குள்ளே எங்களை வளர்த்து கொண்டு போகணும். அதுதான் முக்கியம். மற்றது இன்றைக்கு இது சம்மந்தமாக இவ்வளவு காணுமென்று நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு நான் இந்த வேதிசைக்கில் நீங்கள் உள்ளடைக்க முதலாவது ஃபோமாசியோன் எப்படி பதிகிறது, எங்கே பதியலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் முன்னுக்கு வேலை செய்த அனுபவங்கள் இருந்தால் CPF அதுகள் மூடாகவும் இந்த ஃபோமாசியோன் சென்டர்கள் இருக்குது, நிறைய இருக்குது. நாங்கள் அப்படித்தான் படித்தோம் நாங்கள். அப்போ அதுக்கான வழிமுறை இப்போ காசு நாங்கள் வந்து கையால் போடாமையே போய் ஃபோமாசியோன் சென்டரில் படித்து அதுக்கான நோட்ஸுகளை வேண்டி படிக்கலாம். அப்போ அது சம்மந்தமாக உங்களுக்கு நாளைக்கு நான் அதுகளை ஒருக்கா விளங்கப்படுத்துகிறேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவிலையும் இது சம்மந்தமாக ஆனால் முழு விவரங்கள், என்னுடைய ஒவ்வொரு நாள் அனுபவங்கள். இப்போ இன்றைக்கு ஒரு அனுபவம் எனக்கு இது நடந்தது, ஆக்சிடெண்ட்டுகள் வரும். ஆனால் எங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து இப்படி விளங்கப்படுத்துகிறேன்ட்டு தெரியாது. என்னில் அவளையா அவையில் அவளையான்னு கொஞ்சம் பாச தெரிஞ்சவனண்டா உரத்ததில் 2 சத்தம் போட்டு உன்னில் தான் பிள்ளை இப்படித்தான் வந்தனி, இப்படித்தான் செய்தனி, நான் இப்படித்தான் வந்தேன் நான் இதண்டினா எங்களுக்கு அதன் ரூல்ஸ் தெரிய இல்லையாண்டா. ஓகே, அவன் கொஞ்சம் அவனை நிரப்ப விட்டுட்டு நாங்கள் சைன் பண்ணிட்டு வர வேண்டியது தான். அப்போ அதுகளெல்லாம் நீங்கள் சரியான அவதானமாக இருக்கணும். அப்போ இதுகள் சம்மந்தமாக நாங்கள் போக எங்கள்கிட்ட அடுத்த சேனலில் அடுத்த வீடியோவில் விளக்கமாக எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களையும் பகிர்றதுக்கு ஆசையோடு ஆவலோடு எதிர்பார்க்குறேன். அதனால் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ச்சியாக எனக்கு இந்த ஆதரவை தர சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.